Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rosy Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஃப்ரைடேக்குரிய ப்ரீமியம் லைன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நேரோ சிபிஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி வந்து மண்டேக்குரிய ப்ரீமியம் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிபிஆர் ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம வந்து லைன்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து குளோபல் நியூஸ்னால நம்ம கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கரெக்டாக நம்ம மந்த்லி ஜோனுக்குள்ளேயே நிஃப்டி வந்து சைட்வேஸில் முடிச்சிட்டான். ரெண்டு லைனுமே டச் பண்ணவே இல்லை. ஸோ நிஃப்டியில் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி எந்த டேர்மும் எடுக்காதீங்க கைஸ். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் வந்து நிஃப்டி மாதிரி நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஓப்பன் ஹை விழுந்துச்சு. ஓப்பன் ஹைனா மேக்ஸிமம் செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஓப்பன் ஹை கேண்டில் வந்து கட் பண்ணிட்டாங்க. சரி, மேலே ரேலி கொடுப்பான்னு பார்த்தா மேலேயுமே ரேலி கொடுக்கல. எல்லா இண்டெக்ஸுமே சைட்வேஸ்லேயும் முடிச்சிட்டான். பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக நம்ம லைனை டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் இந்த கேண்டிலோட லோவுக்குள்ளேயே அப்படியே வச்சு சுற்றிட்டு அன்னைக்கு டேவே ஃபுல்லாக சைட்வேஸில் முடிஞ்சிருச்சு. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் அஸ் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்குள்ளேயே நேற்று எல்லா மார்க்கெட்டுமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இண்டெக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் ஒரு சின்ன டவுன் கொடுத்துருக்குமா எனக்கு தெரியுது மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. அதாவது ஓப்பன் ஆனது வந்து நேற்றோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு சின்னதாக மேலே ஒரு ரேலி போயிருக்குது. ரேலி போயிட்டு அங்கேருந்து டவுன் ஆகிருக்குது. டவுன் ஆகி நம்மளோட பேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீமியம் லைனில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துருக்குது. சுற்றி கீழே டவுனில் வந்து நம்ம வீக்லி ஜோனை சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அவங்களே க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேங்களா கைஸ், அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம் நேரோ சிபிஎஸ் ஸ்டாக்ஸ், அதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா நேரோ சிபிஎஸ் ஸ்டாக்ஸில் நான் வெறும் இந்த 2 ஸ்டாக் தான் சொன்னேன். இந்த 2 ஸ்டாக் மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க. 2 ஸ்டாக்குமே நல்ல ரேலி. சன் டிவி வந்து ஓப்பன் ஹை விழுந்துருந்துச்சு. பட் ஓப்பன் ஹை விழுந்திருந்தாலும் செகண்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவோட்டில் சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு புலிஷ் கேண்டில் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ரேலி ஆனவன் தான் டைரெக்டாக வந்து நம்ம வீக்லி ஜோனுக்கிட்ட போய் தான் க்ளோசிங்கே வச்சுருக்காங்க. இது வந்து இது வந்து சூப்பர் ரேலி. அதுக்கு வந்து டாபருமே வந்து கேண்டில் ஓப்பன் ஆகிருக்குது பிவோட்டுக்கு மேலே. பட் பிவோட்டில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க 2 தாட்டி. சப்போர்ட் எடுக்க முடியல, பிரேக் பண்ணி டைரெக்டாக சிபிஆரோட எல்லா சப்போர்ட்லையும் S1 S2 S3 எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டான். அதே மாதிரி வந்து வீக்லி ஜோனையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். அடுத்து டாபர் இங்கே வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது ஹையாக. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஃப்ரைடே நேரோ சிபிஆர் ஸ்டாக்கு. தேர்ஸ்டே வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ்லையுமே ரேலி கிடச்சிருந்துச்சு. கொஞ்சம் எம்என்எம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தோம். ஓப்பன் ஆகியுமே கொஞ்சம் ரேலி கொடுத்துருக்கான் மேலே. ஏபிஎஃப்ஆர்எல் ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் மந்த்லி ஜோன் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 o'clock மேலே நல்ல ரேலி. ஓகே, அடுத்து சிபிஆர் ஸ்டாக்ஸில் இது வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்கு. இது வந்து நார்மல் நேரோ சிபிஆர். அதுலேயுமே டாப்பில் வந்து டாப்பர் தான் இருந்தால் பாட்டத்தில் வந்து சன் டிவி தான். பிபிசிஎல் சரியான கேப் டவுனு, அதில் எந்த நிலையுமே கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. அடுத்து வந்து இதில் டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் நல்லா ரேலி. ரீசெண்ட் டேஸில் டாடா மோட்டார்ஸ் என்னமோ தெரியல நல்ல ரேலி கொடுத்துட்டே இருக்காங்க கைஸ். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே மறுபடியும் ஒரு ½ an hour நல்ல ரேலி மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. எம்என்எம்ல ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலாக தூக்கி வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த கேண்டில் ஒரு 2-3 கேண்டில் மேலே போயிருக்கான். அப்புறம் சைட்வேஸில் போயிட்டு லாஸ்ட் ஒரு 320 கேண்டில் நினைக்கிறேன். ஆமாம், 320 கேண்டில் வந்து நல்லா புலிஷ் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாங்க. முத்தூட்டில் நல்ல ரேலி நினைக்கிறேன். முத்தூட்டில் நல்ல ரேலி. கரெக்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து சரியான டவுனு. அடுத்த கேண்டில் வந்து மறுபடியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பிவோட்டில் சப்போர்ட் எடுத்து ஒரு 20 minutes நல்ல புல்லிஷு. ஒரு சைடு வேஸு மறுபடியும் ஒரு 2 o'clock மேலே ஒரு நல்ல ரேலி. நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸும் டச் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா கைஸ், இப்போ வந்து நம்ம மண்டேக்குரிய ப்ரீமியம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ரீமியம் லைன்ஸை பற்றி இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கால்குலேஷன் வச்சு, அதாவது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறது. இது டே ஹை டே லோ அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸோ இதை வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த லெவல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. உங்களோட ஓன் நாலேஜை வச்சு மட்டுமே எப்பயுமே ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ், இது வந்து ஒன்லி ஓகே கைஸ், இது வந்து நம்ம நிஃப்டியோட மண்டே 2 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 2 சப்போர்ட்டு. இது வந்து உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு போகலாம்.
இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட். ஓகேங்களா கைஸ், இது மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுதான் இந்த 2 இண்டெக்ஸ் தான் எக்ஸ்பைரி கிட்டக்க இருக்குது. ஸோ இது ரெண்டும் வாட்ச் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா கைஸ், இது வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட் கைஸ் ஃபின் நிஃப்டிக்கு. அடுத்து மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் கைஸ், 2 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு மிட் கேப் நிஃப்டியும் பின் நிஃப்டி ரெண்டும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு என்னோட கேசஸ் பார்ப்போம். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் வந்து மண்டேக்கு வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் வந்து 2 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. நமக்கு ஃப்ரைடே கிடைச்ச மாதிரி இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணாலே போதும். இதில் ரேலி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி நீங்கள் இதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாலும் பண்ணலாம். இது வந்து ஃப்ரைடே இன்சைட் நேரோ சிபிஆர், இது வந்து தேர்ஸ்டே இன்சைட் நேரோ சிபிஆர். ரேலி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸு. நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 26 ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 இண்டெக்ஸ் வந்துருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்திருக்குது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்மிங் 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே நல்லா ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி குளோபலில் வந்து ஏதோ நியூஸ் போயிட்டு இருக்குது பயங்கரமாக டெய்லியும். அது என்னன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் எதுவும் நியூஸஸ்லாம் பார்க்க மாட்டேன் பெருசாக. ஸோ அதனால் நியூஸஸ்னால தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, மறுபடியும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. இப்போ நிஃப்டியே நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து இப்போ நம்ம நிஃப்டி பார்த்தோன்னா குளோபல் நியூஸ்னால இந்த நாள் பயங்கரமான கேப் டவுனு, அடுத்த நாள் கேப் அப்பு, மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த நாளுமே கேப் அப்பு, மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஓப்பனிங் இடத்துல கஷ்டப்பட்டு க்ளோசிங் வச்சுருக்காங்க. அடுத்த நாள் கேப் டவுனு, மறுபடியும் மேலே போயிட்டு டே ஹையை கட் பண்ணியுமே மேலே க்ளோசிங் வைக்க முடியல பாருங்கள். மறுபடியும் கீழே வந்து தான் க்ளோசிங் வச்சுருக்கான். அதுக்கு அடுத்த நாள் கேப் அப்பு, பயங்கரமான கேப் அப்பு, மறுபடியும் கேப் அப்பான இடத்துல க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ மார்க்கெட்டே வந்து குளோபல் நியூஸ்னால தான் அப் அண்ட் டவுனில் போயிட்டு இருக்குது. ரேலி எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் சின்ன ரேலி மட்டும்தான் கிடைக்குது மார்க்கெட் ஹவர்ஸில். மேக்ஸிமம் கேப் அப் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடும். பிடிஎஸ்சி டேட்டாஸ் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குளோபல் நியூஸு. சிலர் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டு. அதே இது ஆப்போசிட் சைடில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஹியூஜாக லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் பையிங்கில். ஓகேங்களா கைஸ், இப்போது ஸ்டாக்ஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் 26-27 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ், இதில் வந்து நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். மண்டே டியூஸ்டேவும் இந்த வாட்ச் லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோவில் வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்மளோட ஒர்க்லேயும் இது தனியாக செப்பரேட் பண்ணி டெய்லி வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆகுது ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போஸ்ட் ஆகிடுது. இது போக டேரெக்டாக சென்சிபிள் அக்கௌண்ட் லிங்க் வேணும்னா உங்களுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து எவ்ரி வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம சென்சிபிள் அக்கௌண்ட் ஒரிஜினல் லிங்க்குமே இருக்குது. அதே மாதிரி வந்து டெய்லி போஸ்ட்டுமே அதில் வந்துடும். டெய்லி வந்து ஒரு ரீல் போஸ்ட் பண்ணுவோம். அதாவது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீல்ஸ், ஏதாவது காமெடி ரீல்ஸ் இல்லை எஜுகேஷன் ரீல்ஸ், ஏதோ ஒன்று மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து குளோபல் அண்ட் ஏதோ ஒரு நியூஸ் போயிட்டுருக்குது, சம்திங் கம்மிங் பிக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல எனக்கு. சில வந்து கிராஷ்ன்றாங்க, சில பேர் புல்லிஷ்ன்றாங்க, சில பேர் இது கரெக்ஷன்றாங்க. எனக்கு ஒன்றும் தெரில. எப்பயுமே நியூஸை பேஸ் பண்ணி மட்டும் டேட் பண்ணக்கூடாது. அது எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி. சார்ட் என்ன சொல்ல வருதோ அந்த டெக்னிக்கல் நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா கைஸ், எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ், டேக் கேர், பாய்.